சுனாமி 9 வருடங்களுக்கு முன்னர் எம்மை மாறா துயரிலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்திய ஒரு பெயர். சுனாமி என்ற வார்த்தையானது பாரியதொரு அனர்த்தத்தையும் மிக கொடூரமான ஞாபகங்களையும் இன்று நினைவுபடுத்துகின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ஜனனி விநாயகமூர்த்தி. வணக்கம் ஜனனி. வணக்கம் கிருஷாந்த் ராஜ். இந்த அழகிய காலை பொழுதில் உங்களுடன் வெள்ளவத்தை கடற்கரை பகுதியிலிருந்து நாம் லைவ் டிஜி தொழில்நுட்பத்தினூடாக தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். மனித வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாள் ஏதாவது ஒரு வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் இன்று டிசம்பர் மாதம் 26. இந்த நாள் இலங்கை வாழ் மக்கள் மட்டுமல்ல, உலக வாழ் மக்கள் அனைவரது மனங்களிலும் மாறா துயரத்தை ஏற்படுத்திய நாள். ஆம், கடந்த 9 வருடங்களுக்கு முன்னர் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் திகதி இது போன்றதொரு நாளில்தான் சுனாமி ஆழிப்பேரலை உலக மக்கள் அனைவரையும் தாக்கியது. இலங்கை உட்பட உலகின் பல நாடுகளின் கரையோரங்களை தாக்கிய இந்த சுனாமி ஆழிப்பேரலை இந்தோனேசியாவின் சுமாத்ரா தீவு பகுதிகளில் 9 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் ஏற்பட்டது. இதில் இலங்கை மக்கள் 45,000 பேர் உயிர்களை காவு கொண்டது. சுமார் லட்சக்கணக்கானோர் மக்கள் தங்கள் இருப்பிடங்களை இழந்து நிற்கதிக்குள்ளாகிய நிலையை தோற்றுவித்தது. இந்த நாளை உலக வாழ் மக்கள் அனைவரும் மாறாத மீளாத துயரில் இட்டுச் சென்ற நாளாகவே கருதுகின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் இருந்து ஜனனி விநாயகமூர்த்தி.